மீனா கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் நடந்த பிறகு நீங்கள் எதுக்குங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் மனோஜ்னு வீட்டில் இருக்க உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தா உங்கள் அம்மாவுடைய பாசம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்லன்னு சொல்லும்போது, எந்த பாசத்துக்காக அவன் என் மேலே பழி போட்டானோ அந்த பாசத்துக்காக தானே நானும் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போகவும் செஞ்சேன். முக்கியமாக என் அப்பாவுக்காகவும் தானே. ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லி நான் யாரையும் காயப்படுத்த விரும்பலை. சின்ன வயசில் அவனை விட அதிக பாசம் அம்மா கிட்டேருந்து எனக்கு தான் கிடச்சிது. ஆனால் அதான் அவன் அதை வேறு மாதிரி பார்த்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வரையும் வந்திருக்கு. முழுசாக அம்மா என்னை வெறுக்கணும்னு அவன் நினச்சான். அதே போல் அம்மா என்ன வெறுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன மீனா வேணும்னு சொல்ல, நீங்கள் அமைதியாக இருந்தது ரொம்ப பெரிய தப்புங்கன்னு சொல்ல, இங்கே மீனா சொன்னதை கேட்ட முத்துவும், இல்லை மீனா, நான் அமைதியாக இருந்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சொன்னால் மட்டும் அவங்க நம்பிட போகிறாங்களான்னு எனக்கு ஒரு யோசனை. அதனால தான் நான் அந்த விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட நான் சொல்லக்கூட இல்லைன்னு மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. நீ இதை பற்றி யோசிக்க வேணாம், இதை இதோட விட்டுரு. நாளைக்கு நம்ம கிருஷை போய் எப்படியாவது காப்பாற்றணும் இந்த விஷயத்துலேருந்து. என்ன மாதிரி அவனும் இந்த விஷயத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க மீனா கிட்ட. மீனா முத்து 2 பேருமே போக அடுத்த நாள் காலையிலையும் மீனா வந்துட்டு அவசரமாக கிச்சன்லேருந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்ம கிருஷை போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி தான் என் கிச்சனுக்குள்ளே வராங்க. உள்ளே வர ஸ்ருதியும் ரவியும், மீனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன ஸ்ருதி ஏதாவது வேணுமான்னு சொல்ல, எனக்கு ஒரு அவசரமாக காஃபி மட்டும் வேணும், ரொம்ப தலையை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்க, இல்லை நேற்று முத்து சொன்னதுலேருந்து எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது. முத்து எதுக்காக சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கணும்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அதை பற்றி ரவிகிட்ட கேட்டால், ரவி உண்மையாகவே அவனுக்கு தெரியாதா இல்லை என்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும்னு நினைக்கிறானான்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே மீனா பார்த்துட்டே இருக்காங்க, நான் இப்படி கேட்குறேன்னு மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து முத்துக்கிட்ட கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. முத்துவும் உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாரு இல்லையா, ஏதாவது பிரச்சனையா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா கிட்ட இப்படி கேட்ட உடனேயே மீனா எதுவுமே பேசாமல் நிற்க, அதுக்கு உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ஏதாவது பேசி அண்ணி மனசை காயப்படுத்திட்டு இருக்க வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்ல, இரு ரவி, நீயும் சொல்ல மாட்டேன், மீனாவையும் சொல்ல விட மாட்டேன், என்னதான் அர்த்தம்? நான் தெரிஞ்சுக்க கூடாதா? இந்த வீட்டில் என்னை அப்படி யாரும் நினைக்க மாட்டீங்க போலன்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஸ்ருதின்னு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே ஸ்ருதி கிட்ட சொல்ல, ஸ்ருதி இதை கேட்ட அதிர்ச்சியில் வாயை பிளந்து அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ரவியுமே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சாரி அண்ணி, இந்த விஷயத்த நான் ஸ்ருதிகிட்ட சொல்லாமன்றதுக்கு காரணமே நீங்கள் தான். ஒருவேளை இது முத்து சொல்லாமல் எங்கள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் நான் இதை சொல்லலை அப்படின்னு சொல்ல, இங்கே அப்போ தான் ஸ்ருதியும் புரிஞ்சுக்கிறாங்க ரவி எதுக்கு தாங்கிட்டு அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்றத பற்றி. அதுக்கப்புறமா எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் எல்லாத்தையுமே இப்படி தியாகம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வீட்டில், நீங்கள் தான் இப்படி தியாகமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் அவங்க சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக ஓட்டிகிட்டு இருக்கவங்கன்னு நினச்சேன். ஆனால் முத்து உங்களை விட ரொம்ப மோசமால இருக்காரு. இப்போதான் எல்லாத்துக்கும் கோவப்பட்டு எது தப்போ அதை கரெக்டாக வந்துட்டு பேசவும் செஞ்சிடறாரு அந்த இடத்துல. ஆனால் முத்து சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி அந்த மனோஜ் தானே இருந்திருக்காரு. மனோஜ் வந்துட்டு என்னதான் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கூட அவருக்கு சென்ஸே இல்லைங்க. சென்ஸே இல்லாத ஒருத்தர் எப்படிங்க இப்படிலாம் இருக்க முடியுது? அதுவும் இல்லாமல் படித்தேன்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்களையெல்லாம் இப்படி காயப்படுத்திட்டு இருந்திருக்காரு. இந்த வீட்டில் அவரே எத்தனை தடவை இங்கே முத்துவை காயப்படுத்தியிருக்காரு. இதை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ஆவேசமாக கிளம்பி வெளியே போக, எங்கே கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு மீனா பின்னாடியே ஓடி வராங்க. இங்கே ரோஹிணி நின்றுட்டு இருக்க, எங்கங்க உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு வெளில இந்த மனோஜ் அப்போ தான் வெளியே வராங்க, வாராகினி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒன்னே மனோஜை பார்த்து ரோஹிணி சாப்பிட்டுட்டு போகலாம் மனோஜ்னு சொல்ல, ஆமாம் இன்னைக்கு இந்த வீட்டில் சாப்பாடு அப்படியே ரெடியாக இருக்க போதான் என்ன, அப்படியே போய் உட்காந்தாலும் நமக்காக யார் வந்து சாப்பாடு எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்ல, இத்தனை நாளாக உங்களுக்கு யார் எடுத்து வச்சாங்களோ அவங்களே உங்களுக்கு எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? மீனாவும் இந்த வீட்டுக்கு எங்களை மாதிரி வாழ வந்தவங்க தானே, உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதான்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க? மீனாவே அமைதியாக தானே இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க அமைதியாக இருக்கிற தாங்க பிரச்சனையே, அவங்களுக்காக நான் பேசணும்னு வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு புரியாமல் நின்றுட்டுருக்க, என்னங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் கூட இந்த விஷயத்தில் உங்கள் பெரிய பையன் மனோஜுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க, அதானே அங்கே ஆண்டி மட்டும்தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நானும் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே மனோஜுக்கும் நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லு, என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ரவியும். ரவி நீ கொஞ்சம் அமைதியார், இந்த வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணாலும் அதை உடனே வெளிச்சத்துக்கு கொண்டு வரது இங்கே முத்து தானே, அப்படிப்பட்ட முத்துவுக்கே இவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கப்போ அதை நாம் கேட்குறதுல ஒன்றும் தப்பில்லை. நமக்காக முத்துவும் சரி மீனாவும் சரி எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோடு இருந்தால் இனி அதை பற்றி கேட்காம இருக்கிறதா மிகப்பெரிய நம்ம செய்கிற பாவமாக கூட இருக்கும். அவங்களுக்கு நாம் செய்கிற ஒரே ஹெல்ப்பும் கூட இதுதான் அப்படின்னு சொல்ல, ரவி ஸ்ருதி கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதை வந்து எங்கள் ஸ்ருதி கேட்குற மாதிரி இல்லை. மீனாவுமே கெஞ்சுறாங்க, என்னங்க நீங்கள், அவர் போய் கிருஷை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காரு, கிருஷிக்கு சாப்பாடை கொடுத்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும், நீங்கள் இந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, கிருஷுக்காக யோசிக்கிறீங்க மீனா, நீங்களும் முத்துவோம், ஏன்னா தான் வாழ்க்கை மாதிரி கிருஷ் வாழ்க்கை
விடக்கூடாதுன்னு தான் முத்து இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு, ஓடிட்டு இருக்காருன்றது எனக்கு புரியுது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே நடந்திருக்குன்னு நினைக்கிறப்போ என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியலை. இப்படிப்பட்டவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்கன்னு சொல்ல, என்னம்மா நீயும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, என்ன எதுன்னு தெளிவாக சொன்னால் தானம்மா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, போதும் ஆண்டி, சின்ன வயசில் நீங்கள் முத்து மேலே பாசமாக இருந்ததும் அதுக்கப்புறம் அந்த பாசத்தை நீங்கள் வெறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கான காரணம் கூட இங்கே மனோஜ் தானன்னு சொன்னோடனே மனோஜுக்கு தூக்கி வாரி போடுதும். இங்கே பாரு என்ன உளறிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் மனோஜ் கேட்குறாங்க. நான் உளரலை, உண்மை தானே சொல்கிறேன் அப்படி நாங்கள் நின்றுகிட்டு இருக்க ஸ்ருதியும் சொல்ல, நீ வா ரோஹினி நம்ம கிளம்பலாம், இது இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஷோரூமில் எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம இன்னைக்கு மீட்டிங் வேற போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்காக இப்படி எஸ்கேப் ஆகுறீங்க, தைரியம் இருந்தால் நின்று நேருக்கு நேராக பேசுங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, ஐயோ ஸ்ருதி வேணாம் விடுங்க, இது அவருக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கோவப்படுவார், நீ எதுக்கு இந்த விஷயத்த சொல்லி என்கிட்ட தான் கோவப்படுவாருன்னு சொல்லிங்க மீனா சொல்ல, அட இருங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி பார்க்குறாங்க. அண்ணாமலை எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்னங்கள் இப்போ கூடவா நீங்கள் முத்துவுக்காக பேச மாட்டீங்கன்னு சொல்ல, அவர் வருஷம் முழுக்க முத்துவுக்காக மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்காருன்னு எங்கள் விஜயாவும் சொல்ல, முத்துவுக்காக பேசுகிறாங்க சரி, ஆனால் உண்மையை பேசினாரா, அதுதான் இங்கே நான் கேட்குற கேள்வி அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. விஜயாவும் அப்படியே திகச்சு போய் தான் நிற்கிறாங்க. சின்ன வயசில் தப்பு பண்ணது இங்கே முத்து முத்து முத்துன்னு சொல்லிட்டு அவரை இது நாள் வரைக்கும் காயப்படுத்திட்டு இருந்தது இந்த வீட்டில் நீங்களும் உங்கள் பையன் தானே, ஆனால் உங்களுக்கு கூட தெரியாமல் காயப்படுத்தியிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்ச இந்த மனோஜ் வேணும்னே காயப்படுத்தியிருக்காருனா இவர் எவ்வளோ பேரை துரோகியாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, போதும் ஸ்ருதி, எனக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டை இவ்வளோ மட்டமாக பேசுகிறீங்கன்னு சொல்ல, இதுக்கு மேலேயும் மட்டமாக பேசுவாங்க, தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் கேள்வி கேட்டு தானே ஆகணும், தப்பு பண்ணது உங்கள் புருஷன், அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறது இங்கே முத்துவான் அப்படின்ற மாதிரி கோவப்பட, நியாயமாக பார்த்தா உங்களுக்கு தான் மீனா இந்த கோவம் எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுதுங்க, உங்களுக்கு இருக்க கோவத்தை விட பல மடங்கு அதிகமாகவே எனக்கு இவர் மேலே இருக்கு, ஆனால் அதையெல்லாம் காட்டக்கூடிய நேரம் இது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, எப்போ எந்த கோவம் வந்தாலும் அதை உடனே காட்டிடணும், காலம் தாழ்த்துறதுனால அதுக்கு பேர் கோவம் கிடையாது, அதுக்கப்புறம் அவர் மேலே இருக்க அந்த கோவம் கொஞ்சம் இறக்கமாக கூட மாறும் அப்படி நீங்கள் ஸ்ருதியை சொல்ல, மீனா எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஸ்ருதி பார்க்குறாங்க அங்கே நின்றுகிட்டு இருக்க மனோஜை, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை, எப்படி இங்கே இதே வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே ஒவ்வொரு தடவையும் முத்துவை குறை சொல்ல முடியுது, முத்து படிக்கலை, முத்து குடிகாரன், முத்து டிரைவர்னு, இதெல்லாம் இப்படி அவர் ஆனத்துக்கு காரணமே நீங்கள் தானே, நீங்கள் சரியாக இருந்தால் இந்நேரம் அவர் உங்களை விட ஒரு பெரிய பதவியில் அவர் இன்னைக்கு இருந்திருப்பார், முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கையை அழிச்சது நீங்கள், இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சா, ஆனால் அந்த வாழ்க்கை எப்படிங்க உன்னை வாழ விடும், தான் செஞ்ச தப்புக்கான தண்டனை தான் உங்களுக்கு இப்போ அடிக்க மேலே அடியாக கிடச்சிட்டே இருக்கு, இந்த வீட்டில் திருடுறது பொய் சொல்கிறது இது எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் மனோஜுக்கு தவிர வேறு யாருக்குமே வராது, அப்படி பார்க்கையில் இவ்வளோ நாளாக இவளை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் கூட வேண்டி உங்களுக்கு அது புரியலை, திருடுறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது இந்த பழக்க வழக்கம் எல்லாம் முத்துவுக்கு இருக்கா இல்லை இங்கே மனோஜுக்கு இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது மனோஜுக்கு தான் இருக்குன்னு, அப்படி பார்க்கையில் முத்து தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு புரியலைன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுறாங்க. ஐயோ அம்மா வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்ற ஒரு கவலையில் எங்கள் மனோஜ் நின்றுட்டுருக்கேன். முழுக்க முழுக்க சொல்லப்போனால் நீங்கள் எங்கள் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வாழ்க்கை முழுக்க அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பே கேட்டாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே ஆகாத ஒரு விஷயம், சரி பண்ணவே முடியாத ஒரு விஷயம். இந்த வயசில் அவர் போய் படிக்க முடியுமா, இந்த வயசில் ஸ்கூலுக்கு தான் போக முடியுமா, காலேஜுக்கு தான் போக முடியுமா, அவர் இப்போ டிரைவராக வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, டிரைவர் தொழிலை நான் தப்பாக சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் அவருடைய இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தானே, இந்த வீட்டுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்க, ஆனால் முத்து இங்கே வீட்டோட செலவு மொத்தத்தையும் தான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன், ஆனால் தாங்கிட்டே இருக்க வருமானத்துலையும் உங்களை விட அதிகமாகவே இந்த வீட்டுக்காக அவர் செலவு பண்ணவும் செஞ்சுருக்காரு, சொல்லப்போனால் படித்து உங்கள்கிட்ட அந்த ஷோரூமை கொடுத்ததை விட இங்கே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் இந்த ஷோரூமை ஒப்படைச்சிருந்தா அது இந்நேரம் 2 ஷோரூமாக கூட மாறி இருக்கும், அதை இப்போ இங்கே ரொம்ப நட்டமாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய முட்டாள்தனத்தால் மட்டுமே தான். இப்போ வரைக்கும் உங்கள் ஷோரூமில் தொலைஞ்சு போன 3 லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் முத்தி ஏதாவது தப்பு பண்ணால் மட்டும் முன்னாடி வந்து நல்லாவே பேச தெரியுது, இதெல்லாம் எப்படிங்க உங்களால் முடியுது, ஒரு மனுஷனாக இருந்தால் இங்கே கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருக்கணும், இங்கே தப்பும் பண்ணிட்டு அந்த தப்பை தான் பண்ணதை ஏற்றுக்காம இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டு அவங்களே உள்ளே அனுப்பிட்டு இப்போ அதையே குத்தி காட்டி இந்த முத்துவை திட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதியை சொல்ல, அசிங்கப்பட்டு மனோஜ் அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ரோஹினிக்கு எதுவுமே புரியலை, இவ ஏன் இந்த கேள்வி கேட்குறா, இந்த அசிங்கப்படுத்துறான்ற ஒரு கேள்வியோட அங்கே ரோஹினியை நின்றுக்கிட்டு இருக்கேன். மீனா வந்துட்டு போதுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா இதுக்கப்புறமாவது நீங்களாவது 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்குங்க கேட்கணும், கேட்குறதுனால மட்டும் இவங்க தங்களை மாற்றிக்க போகிறாங்களா, இல்லையே கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு உறுதியாக இருக்கிறவங்களை என்றைக்குமே மாற்ற முடியாது, நாம் சொல்கிறதுனால திருந்தக்கூடிய ஆளும் கிடையாது, அவங்களா திருந்தனாதாங்க உண்டு, அவங்க
திருந்துறதுக்கான ஒரே ஒரு சந்தர்ப்பம்னா அது மனசார திருந்தி மன்னிப்பு கேட்குறதுல தான் இருக்குது. மன்னிப்பு கூட கேட்க வேணாம், மனசார திருந்திட்டாலே போதும் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு போக, இந்த வீட்டில் முத்து மீனா மாதிரி ஆகவே ஆகாது. ஆண்டி, நீங்கள் கூட அவங்களுடைய வலையில் விழுந்துட்டீங்கள. சதி பண்ணதே உங்கள் பையன் மனோஜ் தான். அந்த சதி என்னன்னு அவங்க வாயாலேயே ஒத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். முத்து நீங்கள் எப்படி சின்ன வயசில் வளர்த்தீங்களோ அதே முத்து இப்போ வரைக்கும் உங்கள் மேலே பாசமாக தான் இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை எதுவுமே பேசாமல் உள்ளே போக, எப்போதுமே எதுவுமே பேச மாட்டாரு தான் இவர், இப்போ மட்டும் என்னத்தை பேசிட்டு போகிறாருன்னு நமக்கெல்லாம் தோணுதான் செய்து. விஜயாவுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்து, தான் பையன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இந்த ஸ்ருதி அடித்து பேசிட்டு போகிறான். அப்படி என்ன தெரியும் முத்துவை பற்றி? கண் கூட நான் தானே எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு இங்கே விஜய் யோசிக்கிறாங்க. அம்மா யோசிக்கிறத பார்த்தா நம்ம மேலே அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு போலேன்னு ஒரு திருட்டு மொழியோட வாரோயினி போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போக, இவ்வளோ பேச்சுக்கும் இவன் அமைதியாக போகிறத பார்த்தா இவன் மேலே தான் எனக்கு இப்போ சந்தேகமே வருது அப்படின்னு இங்கே விஜய் நினைக்கிறாங்க. அன்னைக்கு நான் கண்ணால் பார்த்தது போயா, இல்லை இன்னைக்கு இவன் இப்படி இவ்வளோ திட்டியும் இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் அமைதியாக போகிறானே, இதில் எது உண்மையை சொல்லப்போனால் இந்த ஸ்ருதி சொல்கிற மாதிரி முத்து மேலே தப்பு இருக்காதான்னு ஒரு யோசனை அவங்களுக்குள்ளே வரதான் செய்து. ஆனால் எங்கள் மீனா கிருஷை கூட்டிகிட்டு அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடக்கூடாதுன்றதில் ஒரு முடிவோடு இருக்கிறதுனால எப்படியாவது நாம் அவனை காப்பாற்றணும்னு சொல்லி அவசரமாக கிளம்பிட்டு வெளியே போகும்போது அங்கே நின்றுகிட்டு இருக்க விஜயாவையும் பார்த்து ஒரு மாதிரி ஏக்கத்தோடையும் ஒரு கோபத்தோடையுமான ஒரு பார்வையை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு விலகியும் போகிறாங்க. ஸ்ருதி இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு முத்துவுக்காக கோவப்பட்டு பேசுகிறத பார்க்க இப்போ ஒரு முறையில் முத்து மேலே கோவம், அதாவது முத்து மேலே எந்த பழியும் இல்லாமல் தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேக வலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.